திட்ட அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகள் மேற்கொண்ட எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிய விவகாரத்தில் சென்னை மாநகராட்சி, சிஎம்டிஏ, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், எம்ஜிஎம் மருத்துவமனை ஆகியவற்றிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். திட்ட அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட தனியார் மருத்துவமனைக்கு எதிராக 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம், இதனை முறையாக கண்காணிக்காத சென்னை மாநகராட்சி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவற்றிற்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சென்ட் மேரி சாலையில் 10 மாடியில் கட்டப்பட்டு வரும் எம்ஜிஎம் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் ஆழ்துளை அஸ்திவாரம் அமைக்கும் பணி காரணமாக சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவில் ஒலி மாசு ஏற்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கினர் ஜி ராஜகோபாலன் வழக்கு தொடர்ந்தார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது கட்டுமானம் கட்டுவதற்கான அனுமதி தரப்படவில்லை எனவும், உரிய கட்டணம் செலுத்தும் பட்சத்தில் திட்ட அனுமதி வழங்கப்படும் எனவும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எம்ஜிஎம் மருத்துவமனை கட்டுமான பணிகளை தொடர்வதற்கு இடைக்கால தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது திட்ட அனுமதி கோரி விண்ணப்பம் நிலுவையில் உள்ள பொழுது அருகில் உள்ள செயின்ட் பிரான்சிஸ் பள்ளி கட்டிடத்தின் விரிசல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் அளித்ததை நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடந்த 8ஆம் தேதி அனுப்பிய கடிதத்தில் மருத்துவமனை கட்டுவதற்கான பணிகள் நிறுத்தப்பட்டது என்றும் புகார் தெரிவித்துள்ள நீதிபதிகள், புகார் அளித்த பள்ளியின் கட்டுமானம் உரிய திட்ட அனுமதி பெறவில்லை எனவும் சிஎம்டிஏ தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், ஏனென்றால் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தின் திட்ட அனுமதி தொடர்பாக தற்போது கேள்வி எழ என்ன காரணம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மருத்துவமனை கட்டுமான பணிகளில் முடிந்த பிறகு பள்ளி பழுது பார்க்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் கட்டுமான பணிகள் நடக்காது என உத்தரவாதம் அளித்துள்ளதாலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த நிலையில் அரசனுடைய மெத்தன போக்கு இதில் மேலோங்கி இருப்பதாக நீதிபதிகள் தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்தனர். பின்னர் உத்தரவிட்ட நீதிபதிகள் ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கியதுடன் திட்ட அனுமதி பின்பற்றித்தான் கட்டுமானங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும், விதிகள் மீறப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை திட்ட அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதித்ததன் மூலமாக கடமையை தவறிவிட்டதாக அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆகியவற்றிற்கு தலா 5 லட்சம் ரூபாயும், ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவது, மாசு உள்ளிட்டவைகள் கருத்தில் கொள்ளாமல் மெத்தனமாக செயல்பட்ட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு 2 லட்சம் ரூபாயும், திட்ட அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகளை மேற்கொண்டதற்காக எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகத்திற்கு 25 லட்சம் ரூபாயும் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த அபராத தொகை 37 லட்சம் ரூபாயை அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் எம்ஜிஎம் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் குறித்து சிஎம்டிஏ, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்னை மாநகராட்சி ஆகியவை 15 நாட்களுக்கு ஒரு முறை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.